வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பெட்ரோநெட் எல்என்ஜி. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இப்போ இதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் எடுத்து வச்சு இப்போ பேசுகிறோம். நம்ம இப்போ உங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 314 அப்படின்னு சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 271ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் இயருக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே சமயத்தில் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 0.78 அப்படிங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இந்த இயருக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்த இயருக்கு வேணால் கொஞ்சம் கூடுது. ஸோ இப்போ இந்த 25-26 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இயர்லி இந்த இபிஎஸோடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 3.7% குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இவங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 15% இயர் ஆன் இயர் குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 4.6% குறைஞ்சு போயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1000 கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு. நான் தோராயிரமா சொல்றேன், ஒரு 1000 கோடி, இங்கே 11 இங்கே 12 அப்படின்னு தான் பார்க்குறேன். 1000 கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 11 கோடி ரூபா குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.1 குறைஞ்சு 5.5 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 24.5 இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா கிளியர் கட்டா நமக்கு இந்த 3 குவார்டர்ல பார்த்தோம்னா இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து ஸ்டாக்னேட் ஆகுது, இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்ட்ல ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 6 குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 24, 26, 24, 26 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ 24 எடுக்கும்போது கீழே லோயர் ஹிட் பண்ணுறதுக்கும் 26 எடுக்கும்போது அந்த லோயரில் ஹை ஹிட் பண்ணுறதுக்குமான அந்த வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவன் 26 உடச்சி இவன் திருப்பி மேலே ஏறும்போது தான் ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறத பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.77% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 0.22% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் 1.01 குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இதை சிக்னிஃபிகண்டாக நம்ம நோட் பண்ணோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 132.5. ஸோ இந்த புக் வேல்யூடைய ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்ச் குவார்டர் வரைக்கும், மார்ச் 2025 வரைக்கும் 126ன்னு இருந்தது. ஜூன் அண்ட் செப்டம்பர் பார்த்தோம்னா 132.5ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நெட்வொர்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தமாகும். பெர்ஃபார்மன்ஸஸும் இவங்க பிரேக் த்ரூ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட்டு, நல்ல ஒரு நல்ல ஒரு லென்த்தி பூஸ்ட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி நம்ம பார்க்கலாம். ஆனால் இவங்க கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம இங்கே இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனாலிசிஸ் பார்ப்போம். புக் வேல்யூ 132.5, ஃபேர் பிரைஸ் 269, கரண்ட் பிரைஸ் 272. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 1.01. ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் தான் இருக்குது. இதுலேருந்து அப்சைட் மூவ்மெண்ட் போனால் அப்படின்னு சொன்னால் 1.25 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 1க்கு கீழே வந்தாங்க கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா வந்து 0.75 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 0.75 இருந்ததுன்னா ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகிறது 202. அதே சமயத்தில் 1.25 இருந்தாங்கன்னா ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகிறது 337. 1.25 உடைச்சாங்கன்னா 1.5க்கான சான்சஸ் இருக்குது. அப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் 400 கிட்டக்க அவங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 404 நமக்கு இங்கே காட்டுது. ஸோ இப்போ இவங்க ரேஞ்சு நமக்கு 202லேருந்து 337 எப்படி வருதுன்னு பார்ப்போம். 337 உடைச்சா 400க்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம்.
கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 24.4. அது ஆவரேஜ் பண்ணும்போது 6.10 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 6 வருது. ஸோ இப்போ 6 காட்டில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 0.1 கூட இருக்கு. இந்த ஃப்ராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல இங்க வந்து நமக்கு கூட வருது அப்படிங்கறத மாத்திரமே வச்சுட்டு அப்சைட் மூவ்மெண்ட் நம்ம கணிக்க முடியாது. நம்ம இந்த சைடு வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் உடைய ட்ரெண்ட்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டவுன் ட்ரெண்ட் வருது. அதனால நமக்கு இங்க அட்வான்டேஜ் இருந்தாலும் அது வந்து ஸ்டாக்னேட் ஆகத்தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மேக்சிமம். அது அடுத்த குவார்ட்டருக்கு இதை உடைச்சு மேலே போகும், அப்சைட் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு, அதாவது ட்ரெண்ட் வந்து அப்சைட் இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை வந்தால் தான் உடச்சி மேலே போவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்னன்னாக்க இபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு சப்சிக்வெண்ட்டாக. ஸோ அதனால இங்கே என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அப்படின்னு வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பாங்களான்னா அது சந்தேகத்துக்குரியது தான். ஸோ இப்போ இவங்க வந்து அந்த ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ரேஞ்சுக்குள்ளேயோ இல்லாட்டி அதோட மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயோ சுற்றிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. அடுத்த குவார்ட்டருக்கு பெர்ஃபார்மன்சஸ் நல்லா கொடுத்து இங்கே வந்து நமக்கு வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்டும் வந்து மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாங்கிறது நம்மளுடைய பார்வை. எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம். நம்ம இங்க கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது S2ல இருந்து நம்ம S1 வரைக்கும் மார்க் பண்றோம். S1 உடைச்சாங்க அப்படின்னு சொன்னா பிபியோட பாட்டமான 414 இருந்து 422க்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ S2ங்கிறது 211 இருந்து 216. S2 S1 உடைய மிட் பாயிண்ட் 269 இருந்து 275. S1 336 இருந்து 343. பிபியோட பாட்டம் 414 இருந்து 422. இந்த S1க்கு மிட் பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு 311 சொல்லி பார்த்துருக்குறோம். இந்த S1க்கு போகணும்னா இது ஒரு பிரேக் பாயிண்ட். இல்லை சப்போஸ் இவங்க மேலே ஏறினாங்கன்னா 311க்கு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிதல் எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு, அஃபோர்டபிலிட்டியில் இருக்கு அப்படின்னாக்க நமக்கு மேலே ஏறாமல் ஏன் கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, அதாவது டிக்ரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கு. அதனால இதை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு மேலே ஏத்துறதுக்கான சப்போர்ட்டை வந்து குறைக்குது. ஸோ இப்போ அதனால கீழே வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணாமல் இருந்தால் சரிதான். அப்போ இந்த குவார்ட்டருக்கு இந்த மிட் பாயிண்ட் ஜோனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த குவார்ட்டருக்கான பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்தான்னாக்க இது ஒருவேளை அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்து 311 தொடலாம். நல்லா, அதாவது பாசிட்டிவான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கணும். இங்கேயும் நமக்கு வந்து இன்க்ரீஸ்டு ட்ரெண்டுக்கு மாறுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து இந்த குவார்ட்டருக்கு உடைக்காம இருந்தா ஓகே. அப்படியே உடைச்சாலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா 211 to 216ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.